2023 எங்களோட விஷன் ஃபார்ச்சூன்ங்கிற சைட்ல ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிளாட் ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு 600 சதுரடி பிளாட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு 2025 அதே சைட்ல அந்த பிளாட்ல வீடு கட்ட போகிறப்போ 600 சதுரடி ஃப்ரண்ட்ல 15 அடி தான் இருக்கு, ஸோ எனக்கு பக்கத்துல இருக்கிற பிளாட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் வாங்குறப்பே சொன்னேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் ரெடி பண்ணி 1200 சதுரடியா வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு, என்னால இதுக்கு மேல கடன் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்த பிளாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிளாட்டை வேண்டாம்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற பிளாட்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எப்போதும் நீங்க ஒரு பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன பர்பஸ்க்காண்டி இன்வெஸ்ட் பண்ண போறீங்கிறத ஃப்ரண்ட் எண்ட்ல யோசிச்சு நல்லா முடிவு பண்ணிட்டு ஒரு பர்ச்சேஸை தொடங்குங்க. உதாரணத்துக்கு வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி தான் அந்த கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த பிளாட்டை ஈஸியா வித்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அது உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாகவும் இருந்திருக்காது. ஃபண்ட் மல்டிபிள் ஆகிறதுக்காக தானே அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதே இந்த இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கும் போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுதுல்ல. அதனால எப்போதுமே ஒரு பிளாட் பர்ச்சேஸ்க்கு முன்னாடி அந்த பிளாட் பர்ச்சேஸோட முழு நோக்கம் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டு பர்ச்சேஸ் தொடங்குனீங்க அப்படின்னா, என்னோட கஸ்டமர் மாதிரி நீங்களும் கஷ்டப்படாம இருக்கணும்.